பற்றி எரிய தொடங்கி இருக்கிறது மேற்கு வங்க மாநிலம். மம்தா பானர்ஜி அவர்கள் நான் தெருவுக்கு வந்து இதை எதிர்த்து போராடுவேன், ஒரு ஓட்டரை கூட நீங்க கை வைக்க முடியாது என தேர்தல் ஆணையத்துக்கு எதிராகவும் பாஜக அரசுக்கு எதிராகவும் அதிரடியான விஷயங்களை பேச தொடங்கி இருக்கிறார்கள். வீடு வீடா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய பூத் முகவர்கள் போக வேண்டும், ஒரு வீட்டினுடைய ஓட்டை கூட மிஸ் பண்ணாம அதுல கை வைக்கிறதுக்கு விடக்கூடாது என உத்தரவுகள் திரிணாமுல் கட்சியிலிருந்து பறந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் நீங்க இப்படியெல்லாம் கூட போனீங்கன்னா ராணுவம் வரும், ராணுவம் வந்துட்டு உங்க மேல லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க, யாருக்கு தெரியும் உங்களை சுட கூட செய்யலாம் அப்படின்னு பாஜக தரப்பிலிருந்து திரிணாமுல் கட்சிக்கு மிரட்டல் வந்திருக்கிறது. அப்படிங்கிறது தான் ஒரு பரபரப்பான செய்தியாக மாறி இருக்கிறது. என்ன நடக்கிறது மேற்கு வங்கத்தில்? அடுத்தது மேற்கு வங்கம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கும் எஸ்ஐஆர் வரப்போகிறது. அதற்கான களமாக இப்போது மேற்கு வங்கத்தை மாற்றி இருக்கிறார்களா? 3.5 கோடி வாக்காளர்கள் எப்படி நீக்கப்பட்டார்கள்ங்கிற கேள்விக்கு இன்னமும் பதில் சொல்லாத சூழல்ல மிரட்டப்படுகிறதா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிற கேள்வி. அதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. தேர்தல் ஆணையம் பாஜகவை ஜெயிக்க வைப்பதற்காக எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு மம்தா பானர்ஜி அவர்கள் தொடக்கத்திலிருந்தே பேசியிருக்கிறார். அவருடைய கட்சியினுடைய எம்பிக்கள், அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாரும் மிக கடுமையாக அதை விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த எஸ்ஐஆருங்கிற ப்ராசஸை பீகாரை தொடங்கிய போதே கடுமையான விமர்சனம். அவங்க அப்பயே ரேலி நடந்தாங்க, இப்போ உள்ளே வந்தாச்சு, உங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே வந்தாச்சு. போன முறை வாக்களித்தவர்களில் 3,64,00,000 பேரை நீக்கி தூக்கி போட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம். அவங்க வந்து அவங்கள ப்ரூவ் பண்ணால் திரும்ப கொடுப்போங்கிறாங்க. அது எப்போ கொடுப்பாங்க, எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்கங்கிற சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இப்போ மம்தா பானர்ஜி இதனுடைய கட்சியினருக்கு சொல்கிறாங்க. நம்ம செய்தியை பார்க்குறோம். பெங்கால் சார் அஹெட், டிஎம்சி கிராங்க்ஸ் அப் ரேங்க் அண்ட் ஃபைல், கோ வித் பிஎல்ஓஸ், செக் டெலிஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். திரிணாமுல் கட்சியிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, நேரடியாக நீங்கள் எல்லாரும் அந்தந்த இடத்துக்கு போங்க, களத்துக்கு போங்க. எம்எல்ஏக்களாக இருக்கலாம், எம்பிக்களாக இருக்கலாம், அங்கே பொறுப்பாளர்களாக இருக்கலாம், வட்டம், மாவட்டம், ஒன்றியம், அவங்க என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்காங்களோ அத்தனை பேரும் போயிருங்க. அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் பிஎல்ஓஸ் கிளம்பி வராங்க, ஓட்டர் டெலிஷன் இருக்குது, இல்லை அடிஷன் ப்ராசஸ்ஸு நீங்கள் இருக்காங்களான்னு பார்க்க வந்தோம், இப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்தால் கூட இருந்து நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு உதவணும். விவரம் தெரியாத வாக்காளர்கள் இல்லை அவங்கள ஏமாற்றி அவங்களுக்கே தெரியாமல் நீக்கிற வேலைகளை கூட செய்யலாம், கூட இருந்து அதை தெளிவுபடுத்துங்கிறாங்க. அவங்க என்ன பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா, கோ வித் பிஎல்ஓஸ், தேர்தல் ஆணையத்தினுடைய பிளாக் லெவல் ஆஃபீஸர்ஸோடு போங்க. அவங்க உங்கள் ஏரியாவுக்கு வந்து ஒவ்வொரு வீடாக போகிறாங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் போகக்கூடாது. என்ஷூர் ஒரு ஓட்டு கூட, ஓட்டரோட பேர் கூட டெலீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு திரிணாமுல் கட்சியினுடைய தொண்டரும் உறுப்பினரும் உறுதியேற்கணும். அதை வந்து பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குன்னு மம்தா பானர்ஜி தரப்பில் சொல்லப்படுகிறது. அங்கே எம்பிக்கள் மேலே எல்லாரும் அவசரமாக அந்தந்த பகுதிகளில் கூட்டம் போட்டிருக்கிறாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் இப்படி வரும்போது இது நேரடியாக அவங்க கடுமையாக சொல்கிறது என்ஆர்சியை கொள்ளைப்புற வழியாக கொண்டு வர பார்க்குறாங்கன்னு மம்தா பானர்ஜி அதை கண்டிச்சாங்க. ஏற்கனவே இது ஒரு கூட்டம் போட்டு, அந்த கூட்டம் போட்ட இடம், அந்த மைதானம்ங்கிறது ஆர்மிக்கு சொந்தமானதை அங்கே முன்பதிவு பண்ணி வாங்கி போடுறாங்க. போட்ட பந்தலை அவங்க அதற்கு பிறகு அடுத்த கூட்டத்துக்கு அங்கேயே இருக்கணும்னு வச்சுருந்தாங்க. ஆர்மி இறங்கி அதை பிரித்து போட்டுச்சுங்கிறது அப்போவே மிகப்பெரிய செய்தியாச்சு. அப்போ இராணுவத்தை வச்சு நீங்கள் ஆளுங்கட்சியை, மாநில ஆளுங்கட்சியை முடக்க பார்க்குறீங்களா, இல்லை அவங்களுக்கு எதிராக நிப்பாட்டுறீங்களா என்பதான விமர்சனங்கள்லாம் அந்த காலகட்டத்திலே வந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்க, எப்படி நீங்கள் இதை செய்ய முடியணும் போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அவங்களுடைய அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒருவரான சக்கரவர்த்தி அப்படிங்கிறவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போசிஷன் அவங்க வந்து என்ன வேணாலும் தேர்தல் ஆணையம் பண்ணுதுன்னா, தேர்தல் ஆணையம் மட்டும் இல்லை, கூட பிஜேபியும் இருக்குது, நீங்கள் கூட இருக்கிறது கரெக்டுன்னு சொல்லும்போது பிஜேபி இதை ட்விஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இவங்க என்ன சொல்ல வராங்க, செத்தவங்களுக்குலாம் ஓட்டு கொடுத்து அந்த ஓட்டெல்லாம் திரிணாமுல் கட்சிக்கு வேணும்னு சொல்ல வராங்களா? உங்களுக்கு என்ன வேலை, நீங்கள் எப்படி ஃபார்மை ஃபில் பண்ணுவீங்க, யார் சம்மந்தப்பட்டவங்களோ அவங்க தானே ஃபார்மை ஃபில் பண்ணணும்னு ட்விஸ்ட் பண்ண உடனே அவங்க குறிப்பிட்றாங்க, ஒரு சிங்கிள் ஓட்டரை கூட இன்றைக்கி உயிரோடு இருக்கிறவங்கள நீங்கள் டெலீட் பண்ண நாங்கள் விடமாட்டோங்கிறது தான் எங்கள் ஸ்டாண்டே தவிர இதுக்கு கூட நிற்கணும். இன்றைக்கி பிஜேபி பெங்காலில் ஒரு பெரிய கட்சி எல்லாம் கிடையாது, மொத்தம் 82,000 பூத்து இருக்குது. இந்த 82,000 பூத்துக்கும் எங்களுக்கு ஆள் இருக்குது, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு ஆள் இருக்குது. 35,000 பூத்தில் ஆளே இல்லாத கட்சியாக இருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பாஜகலாம் இவ்வளவு பேச வேண்டாம் அப்படின்னு அவங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணுறாங்க. திரிணாமுல் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அனுப் சக்கரவர்த்தி இதை பதிவு பண்ணுறாரு. இதில் எங்கே சிக்கல் வருதுன்னா, பிஜேபியில் முன்னாள் எம்பி சுபாஷ் சர்க்கார், மேற்கு வங்கத்தில் முன்னாள் எம்பி, அவர் இப்போ பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர் இருக்கார். அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இதுதான் இப்போ மிகப்பெரிய அதாவது என்ன சொல்கிறது, களத்திலேயே ஒரு மோதலாக வெடிப்பதற்கு முக்கிய காரணமாக திரிணாமுல் பாஜகவினுடைய அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. அவர் சொல்கிறாரு,
திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு எதுக்குங்க இந்த வேலை? எந்த வேலை? நீங்கள் பாட்டுக்கு சும்மா இல்லாமல் கிளம்பி போய் தேர்தல் ஆணையத்துலேருந்து வருவாங்க, ஓட்டை நீக்கிட்டோன்னு சொல்ல போவாங்க, ஏதாவது சர்டிஃபிகேட் இருக்கா கொடுங்க அப்படின்னு கேட்க போவாங்க. நீங்கள் கூட போயிட்டு அது என்னது இது, நீ எதுக்கு கொடுக்குற, இங்கே கூட நான் பார்க்குறேன், நீங்கள் போய் அவங்ககிட்ட இருந்து இப்படி பிடுங்குவீங்க. அவங்க எப்படி தேர்தல் ஆணைய அதிகாரியை வேலை செய்யாமல் பார்த்தீங்கன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா? சும்மா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க மத்திய அரசு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் இந்தியாவுக்கே தேர்தல் ஆணையம் கூட சென்ட்ரல் ஃபோர்ஸோடு வருவாங்க. எப்படி? இராணுவம் உள்ளிட்ட இல்லை மத்திய துணைப்படைகள் இருக்காங்க இல்லைங்களா, படையோடு வருவாங்க. சென்ட்ரல் ஃபோர்ஸ் நீ அதிகாரி அடித்தா சும்மா இருக்குமா? அவங்க என்ன பண்ணுவான், உங்களை அடிப்பான், கையில் லத்தி இருக்கும், லத்தி சார்ஜ் பண்ணலாம், இல்லை ஃபயரை கூட ஓப்பன் பண்ணிடலாம், உங்களின் மீது பிரயோகத்தை பயன்படுத்தி சுடக்கூட செய்யலாம், திரும்ப சிக்கலாகும், பிரச்சனையாகும். நீங்கள் போய் ரவுடிசம் பண்ணதுக்கு அவங்க எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னா உங்களை சுட்டுட்டாங்கன்னு நீங்கள் கிளப்புவீங்க. இதெல்லாம் எதுக்கு? திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையம் அதை செஞ்சுட்டு போட்டோன்னு நீங்கள் கூட போய் அங்கே நாங்கள் பக்கத்தில் நிற்போம்லாம், நிற்காதீங்கன்னு பாஜகவினுடைய முன்னாள் எம்பியாக இருக்கக்கூடிய சுபாஷ் சர்க்கார் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். இப்போ நமக்கு அது எழக்கூடிய கேள்வியாக அங்கே எழுப்புறது, இது எச்சரிக்கையா மிரட்டலா? தேர்தல் ஆணையத்து ஆட்கள் ஒழுங்காக வேலை செய்கிறாங்க நாங்கள் பார்ப்போம்னா பாஜகவுக்கு ஏன் பதறுது? பாஜக ஏன் இவ்வளவு பதற்றத்தோட இல்லை அது அப்படி கிடையாது, இதை நீங்கள் இப்படி தெரிஞ்சுக்க வேண்டாம்னு பாஜக எதுக்கு அதுக்கு முட்டு கொடுத்து சமாளிக்க வருது என்கிற கேள்வியை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இப்போ எழுப்புறாங்க. அதோடு நிற்கலை, அவங்க அடுத்து ஒரு பாயிண்ட் போட்டாங்க, அதுதான் மிக முக்கியமானது. யாராவது நியாயமாக உயிரோடு இருக்கக்கூடிய தகுதியுடைய வாக்காளர்களை கை வச்சா, இப்போ ஏற்கனவே நீங்கள் பலர் நீக்கி இருக்கிறீங்க, கோடிக்கணக்கில் நீக்கிட்டீங்கிறீங்க, எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவிப்போம், பதிவு பண்ணுவோம், அதை ஏற்றுக்கிட்டு எதிர்ப்புக்கு அப்புறம் எங்கள் டாக்குமெண்ட்டை பார்த்து உள்ளே சேர்க்கலைன்னா லட்சக்கணக்கானோர் இங்கிருந்து கிளம்பி மேற்கு வங்கத்திலேருந்து கிளம்பி டெல்லி போவோம். டெல்லியில் எங்கே? தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலகத்துக்கு போவோம். தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு அங்கேயே அந்த கேராவ் பண்ணுவோம், முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம். நீங்கள் உள்ளேயும் போக முடியாது, வெளியிலையும் வர முடியாது. நாங்கள் அத்தனை பேர் எங்களுடைய டாக்குமெண்ட்ஸோடு அங்கே நின்னோம்னா ஸ்தம்பிச்சு போயிடும். தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிடுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. லட்சக்கணக்கான வங்காளிகள், பெங்காலிகள் கிளம்பி டெல்லிக்கு வருவோம் அப்படின்னுட்டு அதை ஒரு எதிர்ப்பாகவும் ஒரு கடுமையான எதிர்வினையாகவும் அவங்க தரப்பிலிருந்து பதிவு பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. இப்போ ஒரு கேள்வி வரும், தேர்தல் ஆணையம் அவங்களே ப்ரிலிமினரியாக இவ்வளோ பேர் நீக்கிட்டாங்க, ப்ராசஸே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா எல்லாமே அவங்கக்கிட்ட மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் டேட்டா இருக்குது. 2002 டேட்டாவை எடுத்துகிட்டு இப்போ 2024 25 அப்டேட் இருந்தால் அதை எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி ஒரே பேர் அந்த பர்டிகுலர் இதுலேயும் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா அதை மட்டும் ஃபில்டர் பண்ணினா மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். ஒரு நாள் கூட எடுக்காத அளவுக்கு இன்றைக்கி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. அவ்வளோ நேரம் ஆகாது, மணிக்கணக்கு கூட எடுக்காமல் சீக்கிரமாக அதை ஃபில்டர் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டதுனால இதை பண்ணிவிட்டு அவங்க வச்சுக்கிறாங்க. ஆனால் மிஷின் ரீடபிள் டேட்டாவை நம்ம கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. இந்த 52% தான் இப்போ மேட்ச் ஆகிருக்குன்னா மீதி 48% பேர் நீங்கள் நீக்கியிருக்கிறீங்க, யாருக்கும் தகவல் சொல்லலை. இது இன்னொரு பக்கம் பெரும் பிரச்சனையாக வெடிச்சிருக்கு. இப்போ தேர்தல் ஆணையம் இதை பண்ணது ரகசியமாக இருக்குது அப்படின்னா எஸ்ஐஆர் பண்ண போகிறாங்கன்னா பாஜக தரப்பில் அவர்களுடைய கட்சிக்காரர்களுக்கு உத்தரவு போகிறது, எல்லோரும் தயாராக இருங்கள். எதுக்கு? எஸ்ஐஆருக்கு எல்லோரும் தயாராக இருங்கள். ஒட்டுமொத்தமாக பாஜக தொண்டர்கள், நம்முடைய தேச பக்தர்கள், நீங்கள் அத்தனை பேரும் தயாராகணும். எலெக்ஷன் கமிஷன் எப்போ வேணாலும் கேட்கலாம். எனவே நீங்கள் எல்லாம் கிளம்பி போய் உங்கள் ஏரியாவுக்கு போங்க, உங்கள் பகுதி வார்டு எங்கேயோ அங்கே போயிட்டு யார் யார் இருக்காங்கிற லிஸ்ட்டை எடுத்துகிட்டு அதில் புதிதாக உள்ளே வந்தவங்க யார், வீடு வாங்கியிருக்கிறாங்களா, ரேஷன் கார்டு வாங்கிட்டாங்களா, இங்கே சேர்ந்தவங்க தானா, இறந்தவங்க எத்தனை பேர், ஊரை விட்டு போய் அப்படியே வராமலே போனவங்க எத்தனை பேர், காணாமல் போனவர்கள், இப்படி இருக்கிற லிஸ்டெல்லாம் தனித்தனியாக வார்டு வாரியாக பூத்து வாரியாக நம்முடைய தொண்டர்கள், நம்முடைய காரியகர்த்தாக்கள், பாஜகவின் காரியகர்த்தாக்கள் உடனடியாக அதை சேகரித்து எடுத்து வைப்பதற்கு அவர்களுடைய தலைமை, இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கக்கூடிய சுவேந்து அதிகாரி உத்தரவிட்டிருக்கிறார். தான் நம்ம செய்தியில் பார்க்குறோம். பெங்கால் பிஜேபி யூனிட் டோல்ட் டு ட்ரா லிஸ்ட் ஆஃப் டெட் ஆப்சென்ட் ஓட்டர்ஸ் சேஸ் சுவேந்து அதிகாரி என்கிற செய்தியை பார்க்குறோம். தேர்தல் ஆணையம் என்ன கேட்பாங்களோ அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுன்னா நம்ம போய் கொடுத்து வாங்கிக்கலாங்கிற இடத்துக்கு நகர்றாங்களாங்கிற பாயிண்ட் போது அவர் கூடுதலாக ஒரு விஷயம் சேர்க்குறாரு. இதில் ஃபேக் ஓட்டர்ஸையும் டெட் ஓட்டர்ஸையும் டெலீட் பண்ணுறது மட்டுமல்ல,
வங்கதேசத்திலிருந்து பங்களாதேஷத்திலிருந்து இங்கே புகுந்த ஊடுருவல்காரர்கள் ஒருத்தர் பேர் கூட அதில் இருக்கக்கூடாது, அதை என்ன பாடுபட்டாவது நம்ம தடுக்கணும், அதுதான் நம்முடைய கடமை அப்படின்னு அறைகூவல் விடுத்திருக்கிறார் பாஜகவினுடைய மூத்த தலைவரும் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு சுவேந்து அதிகாரி அவர்கள். அதே போல் மல்டிபிள் என்ட்ரிஸ்லாம் நாங்கள் டெலீட் பண்ணுவோம். நமக்கு ஒரு விஷயம் புரியல, மல்டிபிள் என்ட்ரிஸ் எல்லாம் டெலீட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி மல்டிபிள் என்ட்ரிஸ் இருக்குன்னு ராகுல் காந்தி சொன்னதுக்கு தானே அவரை நீங்கள் அத்தனை பேரும் டாப் டு பாட்டம் டெல்லியில் அங்கே மேலே ஜம்மு காஷ்மீரில் தொடங்கி இங்கே கன்னியாகுமரி யூனிட் வரைக்கும் அத்தனை பிஜேபிக்காரங்களும் ராகுல் காந்தியை போட்டு அந்த மாதிரியான விமர்சனங்களை முன் வச்சிங்க, மிக கடுமையாக விமர்சிச்சிங்க. ஒரே ஆள் 3 இடத்துல இருக்காங்கன்னா அப்போ நீங்கள் அவள் சீட்டிங் பண்ணி தான் நீங்கள் ஜெயிச்சிங்களான்னு ராகுல் காந்தி தொகுதியில் போய் ஒரே ஆள் 2 இடத்துல இருக்காங்கன்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ மல்டிபிள் ஓட்டர்ஸ் இருக்காங்கங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்க. அப்படின்னு எடுத்தோம்னா தேர்தல் ஆணையத்தில் கேள்வி கேட்கணும். ஆனால் அந்த தேர்தல் ஆணையத்துக்கு முட்டு கொடுத்து அதை காப்பாற்றுகிற வேலையை பாரதிய ஜனதா கட்சி ஏன் செய்கிறதுங்கிற கேள்விக்கு தான் இப்போ இல்லை. இப்போதைக்கு இன்றைய தேதி ஏறத்தாழ 77 சீட்டுகள் பெங்காலில் 294 அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்படின்னாலும் கூட பாஜக ஏறத்தாழ கடந்த தேர்தல் 2021 தேர்தலில் நம்ம கூட தான் அவங்களுக்கும் தேர்தல் நடக்கும். 2021 மம்தா பானர்ஜி அவர்கள் 3வது முறை முதலமைச்சரான அந்த தேர்தலில் தனக்கு மம்தா பானர்ஜி தோக்குறாங்க. அவங்க தொகுதியில் தோக்குறாங்க. அதற்கு பிறகு 6 மாதம் கழித்து இடைத்தேர்தலில் தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. சுவேந்து அதிகாரி தான் தோற்கடிச்சார். பட் அங்கே பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த மாநிலத்தில் 25,000 பூத்தில் பிஜேபி லீடிங்கில் இருந்தது. மொத்தம் இருக்கக்கூடிய 82,000 பூத்தில் 25,000 பூத் அவங்க லீடிங்கில் இருந்தாங்க. அங்கே இன்னும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ பதிவு செய்யப்படுகிறது. பூத் லெவல் ஏஜென்சி இன்னும் பிஜேபி அங்கே ஸ்ட்ரக்சர் பண்ண முடியாமல் இருக்குது. ஆனால் அவங்களுக்கான டைரக்ஷன்ஸ் போயிடுச்சு. தேர்தல் ஆணையம் வருது அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கு முழுக்க நீங்கள் துணை நிற்க வேண்டும் அப்படின்ட்டு அவர்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை எதிர்க்கட்சி தலைவரும் அவருடைய நீங்கள் ஏறதால் ஒன் ஆஃப் தி பொட்டன்ஷியல் சீஃப் மினிஸ்டர் ஃபேஸாகவே சுவேந்து அதிகாரியை வைத்துக்கொள்ளலாம். பல நேரங்களில் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்கள் தான் ரொம்ப அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கான சிறந்த முதலமைச்சர் வேட்பாளர்களாக பாஜகவுக்கு இருந்திருக்கிறார்கள். நீங்கள் அஸ்ஸாமில் ஹிமந்த பிஸ்வா சர்மாவை எடுத்துக்கலாம். அவர் முன்னாள் காங்கிரஸ்காரருங்கிறது தனி. அவரின் மீது ஊழல் அப்படின்னு அமித்ஷா அவர்களே போய் புத்தகமெல்லாம் வெளியிட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அவர் மிகச்சிறந்த முதலமைச்சராக பாஜகவினுடைய இந்துத்துவா கொள்கையை தூக்கி பிடிக்கக்கூடிய வாராது போல் வந்த மாமணிங்கிற ரேஞ்சுக்கு அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இப்போ சுவேந்து அதிகாரி இப்படியான ஒரு பொட்டன்ஷியலாக இன்றைக்கி மாறி நிற்கிறார். மம்தா பானர்ஜி கட்சியிலிருந்து வந்தவர் தான், திரிணாமுல் கட்சியிலிருந்து வந்தவர் தாங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போ ஒட்டுமொத்தமாக மேற்கு வந்த களம் என்பது அது பற்றி எறிவதற்கான காரணமாக மாறி இருப்பது. இப்போ மம்தா பானர்ஜி அறிவிச்சிருக்காங்க, அவங்க கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருச்சு. உடனடியாக நவம்பர் 2வது வாரத்திலிருந்து கொல்கத்தாவில் தொடங்கி ஒட்டுமொத்தமாக மாநிலம் முழுக்க மாநிலம் தழுவிய எஸ்ஐஆருக்கு எதிரான பேரணியை டோர் டு டோராக போய் நாங்கள் கேம்பெயின் பண்ண போகிறோம், பிரச்சாரமாக அதை முன்னெடுக்க போகிறோம். திரிணாமுல் கட்சி மொத்தமாக உள்ளே இறங்குது அப்படிங்கிறத அவங்க அறிவிக்கிறாங்க. திரிணாமுல் டு லான்ச் ஆன்டி சேர் கேம்பெயின் இன் வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற செய்தியும் கூட பார்க்குறோம். மம்தா பானர்ஜிலேருந்து அபிஷேக் பானர்ஜியிலேருந்து மற்ற அத்தனை முதன்மை தலைவர்களையும் உள்ளே இருக்கிறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இவங்க நேரடியாக மோடி அரசையும் அங்கே தேர்தல் ஆணையத்தையும் எதிர்க்கக்கூடிய நிலையில் கொண்டு போய் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தங்களை பொசிஷன் பண்ணுது, பிளேஸ் பண்ணுது, கேள்வி எழுப்புகிறது. இதை ஒரு பிரச்சனையாக அரசியல் சிக்கலாக முன்வைத்து சண்டையிடுகிறார்கள். பாஜக தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் அந்த வேலையை எளிதுபடுத்தி கொடுங்கன்னு நேரடியாக அங்கே போய் கூட நின்று அவங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பிஎல்ஓம்பாங்க, பிஎல்ஏம்பாங்க. பிஎல்ஓங்கிறது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ். தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பணி நியமனத்துக்கு வரப்படுகிற அதிகாரிகள் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ். பூத் லெவல் ஏஜென்ட் ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்களுடைய ஏஜென்ட் இருப்பாங்க. ஸோ இந்த ஏஜென்ட்ஸ்க்கு இவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய அத்தனையும் கண்கொத்தி பாம்பாக பார்க்கணும். ஒவ்வொரு ஏரியாக்குள்ளே அவங்க வரும்போதும் என்ன பண்ணுறாங்க என்னங்கிறத நீங்கள் பார்க்கணுன்னு இந்த பக்கம் மம்தா பானர்ஜி தரப்பிலும் சுவேந்து அதிகாரி தரப்பில் இருக்கிறதெல்லாம் எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிறத பாருங்கள். அதில் யார் இறந்தவங்க போனவங்க லிஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணுங்கள், தேர்தல் ஆணையத்துக்கு துணை இல்லுங்கள் என்பதாக அவங்க தரப்பில் இருந்தும் உத்தரவுகள் பறந்திருக்கிறது. இதற்கு நடுவில் இராணுவம் சுற்றுற போது நீங்கள் போகாதீங்கன்னு எதிர்கட்சிக்கு ரொம்ப அக்கறையோட ஒரு ஆளுங்கட்சி, இந்த இடத்துல மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்க பாஜக தன்னுடைய எதிர்கட்சிக்கு அப்படி சொல்வது என்பதே நமக்கு அதிர்வலைகளை கிளப்பக்கூடியதாக இருக்கிறது. பட் பாஜகவினுடைய வே ஆஃப் பாலிடிக்ஸ்க்கு இது புதிதல்ல அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மிக முக்கியமான சுவாரஸ்யமான திருப்பங்களை நோக்கி மேற்கு வங்க களம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது மேற்கு வங்கத்துக்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கும் தான். அப்படிங்கிற சூழலில் இங்கே இதை எப்படி அடுத்து எடுக்கிறாங்க, எதுவும் மூமெண்ட்ஸ், இது பொலிட்டிக்கலி எப்படி மூவ் ஆன் ஆகுது, சட்ட ரீதியாக எப்படி மூவ் ஆன் ஆகுதுங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து நம்ம அடுத்தடுத்த காணிக்கொள்கைகளில் அடுத்தடுத்த வாரங்களில் விரிவாக பார்க்கலாம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.